ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், யுத்த வீரனே அப்படின்னார். ஒளிந்து கொண்டிருக்கிறவனே அப்படின்னு சொல்ல மாட்டார். நிகழ்காலத்தின் பரிதாபத்தை பேச மாட்டார். எதிர்காலத்தின் வெற்றியை காண்பித்து உன்னை புறப்பட சொல்வார். எரேமியாவை பார்த்து சொன்னார், எரேமியாவை சொன்னார், ரொம்ப ரொம்ப இளமையானவன், எனக்கு தெரியாது, நான் போக முடியாதனார். அப்பதான் கர்த்தர் சொன்னார், ஆமென், உன் தாயின் கருவில் உருவாக்கப்படும் உன்னை நான் தெரிந்து கொண்டு உன்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியா நான் அழைத்தேன். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், அடுத்த வருஷம்லாம் நான் வேற ரேஞ்சில் இருப்பேன் அப்படின்னு சொல்லு. அழகாய் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து பயப்படுகிறவர்களும் பீதி உள்ளவர்களும் யாரா இருந்தா திரும்புங்கள் என்று சொன்னார். 22,000 பேர் உடனே வெளியே போனார்கள். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், முதல் வசனத்தை அதை படித்தும் இன்னும் வரைக்கும் இவ்வளவு நேரம் வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஒருவர் கூட வெளியே போகவில்லை. அப்படின்னா நீங்களாம் ஜெயிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. The test of courage. ஆமென். ஆண்டவர் எப்படி தெரியுமா சொன்னார்? 2 திமோத்தேயு 1:7